ஸோ அவர் அதுலேருந்து என்ன பண்ணுறாருன்னா, இனிமேல் நம்ம நேச்சர் நம்ம கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்குது, அதோட விஸ்டம் என்ன. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக நீ வந்து என்ன பண்ணிட்ட, ஃபோமாக ஒரு ரூட் மாதிரி அட்டாச் ஆகிட்டனா என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் லைஃப்பில், அண்ட் அதே மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையில்லாதது வந்து நம்ம லைஃப் அவுட்டு போகிறதையும் இதை தான் சொல்கிறாங்க ஃபால் சீசனில். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மேலே பாரு, உனக்கு நீ வந்து இந்த உலகத்தில் தனியால் கிடையாதுன்னு அந்த மூணு வந்து உனக்கு உணர்த்தும். நம்மளும் என்ன பண்ணணும்னா லைஃப்ல இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு அடாப்ட் ஆகி நம்மளுக்கும் போக தெரியணும். Metaphor is a figure of speech in which two unrelated things are compared without the word like and as. வெல்கம் பேக் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்மளோட போயம் சீரீஸில் பார்க்கக்கூடிய போயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் ஃப்ரம் அ ட்ரீ பை ஐலாண்ட் ஷமீர் அவர்கள். ஓகே சார், இந்த போயம் எதை பற்றி சார்? இது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம லைஃப்பில் ஒரு ட்ரீ கிட்ட இருந்து என்ன மாதிரியான அட்வைஸ் நம்ம பெறணும், ஒரு ட்ரீட்ட இருந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் மோட்டிவேஷனலாக எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த போயம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போகுது. ஸோ ஐலாண்ட் ஷமீரை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னன்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள், தென் வில் கோ ஆன் வித் த போயம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அபவுட் த போயட் நம்ம பார்ப்போம், தென் அபவுட் த போயம் அண்ட் அதில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், and fourth figure of speech and fifth summary. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து நோட் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து இப்போ ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்த்துட்டே வரலாம். ஸோ ஐலாண்ட் ஷமீர் அவர்கள் பற்றி அபவுட் த போயிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை ஒன் பை ஒன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஐலாண்ட் ஷமீர் was born in 1951 at Scott Allen is an American artist. ஸோ நமக்கு தேவையான மூணு விஷயம். ஒன்று வந்து அவர் எப்போ பிறந்தார், 1951. அவர் எங்கே பிறந்தார், ஸ்காட் ஆலன். மூன்றாவது அவர் என்ன நேஷனாலிட்டியை சேர்ந்தவர், அமெரிக்கன் நேஷனாலிட்டியை சேர்ந்தவர். ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அவரோட போயட், ஆத்தர், என்விரான்மெண்டல் அட்வொகேட். அண்ட் மூணாவதாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, என்விரான்மெண்டல் அட்வொகேட் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐலாண்ட் ஷமீர் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். renowned for his deep connection to nature and his efforts to inspire others to live authentically and harmoniously with the environment. ஸோ அவர் என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப வந்து என்ன கொடுத்துருக்காரு, ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காருன்றதை இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அவரோட ஏர்லி லைஃப் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். Shamir's affinity for nature began at the age of 11 when he planted a magnolia tree and experienced that profoundly influenced his life's trajectory. ஸோ அவர் 11 வயசில் வந்து மேக்னோலியா ட்ரீ அப்படின்ற ஒன்றை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பிளான் பண்ணியிருக்காரு. அதுதான் அவரோட வாழ்க்கையோட பாதையவே என்ன பண்ணிருச்சா, மாற்றி விட்டுருச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுப்போமே ஐலாண்ட் ஷமீர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை நம்மளால ஈஸியாக வந்து எக்ஸாமில் மேக் பண்ண முடியும். In 1992, during a period of personal and professional challenges, he sought solace beneath a century-old cottonwood tree in Colorado. This encounter led him to change its name to Island Shamir, Hebrew for protector of the trees. ஸோ ஐலாண்ட் ஷமீர் அப்படின்ற அவரோட பேரோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரொடெக்டர் ஆஃப் த ட்ரீஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். அண்ட் மார்க்டு த இன்செப்ஷன் ஆஃப் ஹிஸ் மிஷன் டு ஷேர் நேச்சர்ஸ் விஸ்டம் வித் அதர்ஸ். ஸோ அவர் அதுலேருந்து என்ன பண்ணுறாருன்னா, இனிமேல் நம்ம நேச்சர் நம்மக்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்குது, அதோட விஸ்டம் என்ன அப்படின்றத மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு. ஸோ அட்வைஸ் ஃபார் லைஃப், கேரியர் அண்ட் கிரியேட்டிவ் ஒர்க். சமீர் ஃபவுண்டட் யோ True Nature, a company dedicated to producing nature-inspired gifts and educational materials. Just இதெல்லாம் ரீடிங் தான். His advice from series imparts life lessons from various elements of nature, encouraging individuals to embrace their true selves and the natural world. So advice from அப்படின்னு சொல்லி சீரீஸ்னு சொல்லியாச்சு. சார் அட்வைஸ் ஃப்ரம் ட்ரீ தானே சார்? இல்லை, இவர் அட்வைஸ் ஃப்ரம் ட்ரீ, அட்வைஸ் ஃப்ரம் சன், அட்வைஸ் ஃப்ரம் வுல்ஃப் இப்படின்னு சொல்லி பல சீரீஸ் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அட்வைஸ் ஃப்ரம் அ ட்ரீ, அட்வைஸ் ஃப்ரம் அ ரிவர், அட்வைஸ் ஃப்ரம் அ பியர் அப்படின்னு சொல்லி பல இது எழுதியிருக்காரு. அதோட தீம்ஸ் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், இதை ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. The introspective strong nature of beers. Beyond writing, Shamir is an accomplished artist known for creating vibrant silk artworks. ஸோ அவர் வந்து சில்க் ஆர்ட்வொர்க்ஸும் அவரால் கிரியேட் பண்ண முடியும், ரேஞ்சிங் ஃப்ரம் ஸ்க்ரேவர்ஸ் டு லைஃப் சைஸ்ட் சில்க் ட்ரீஸ், கேப்சரிங் த எசன்ஸ் ஆஃப் நேச்சர்ஸ் பியூட்டி. ஓகே, ஸோ இவர் வந்து அட்வைஸ் ஃப்ரம் சீரீஸ்ன்ற ஒரு சீரீஸே எழுதுறாரு அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நமக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ நான் மார்க் பண்ணி உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாலே போதும். பிகாஸ் ஐலாண்ட் ஷமீர் பற்றி உங்களுக்கு பெருசாக எங்கேயுமே வந்து ரெஃபரன்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து இப்போது யூடியூப்பில் வந்து நான் வந்து சில வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். பட் 100 மார்க்ஸுக்கும் கிராமர்லாம் ஸ்பெசிஃபிக்காக இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் who are only enrolling in the classes. நீங்கள் கிளாஸ்லேயும் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸில் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ்க்கு 91504911 வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட், ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரவுட். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் இதை ஃபுல்லாத்தையும் வாசிச்சிடுறேன். இந்த 2 ஸ்டாண்ட்ஸாகவும் ஃபுல்லாக அந்த ஃபுல் ஸ்டாண்ட்ஸாகவும் நான் வாசிச்சிடுறேன். வாசிச்சுட்டு லைன் பை லைன் நான் உங்களுக்கு மீனிங்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? டியர் ஃப்ரெண்ட், stand tall and proud, sink your roots deeply into the earth. Reflect the light of the greater source, think long term, get out of a limb. Remember your place among all living beings. Embrace with joy the changing seasons, for each yields its own abundance, the energy and birth of spring. ஸோ இதை இப்போ வந்து லைன் பை லைன் இப்போ டீகோட் பண்ணுவோமா? ஓகே ஃபைன். டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளோட போயிட் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது வந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்டார்டிங்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ வார்ம் அண்ட் பர்சனல் ஸ்டார்டிங், ஷோயிங் ஹிம் ஆஸ் அ ட்ரஸ்டட் பர்சன். நம்மளை பார்த்து போயிட்டு வந்து என்ன சொல்றாரு, டியர் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு நல்ல வார்மான ஒரு வெல்கம் பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்படி சொல்லும் போது நான் உன் ஃப்ரெண்டு அப்படின்றதையும் அவர் சொல்லி ஒரு ட்ரஸ்டட் பர்சனாகவும் அவர் வந்து மாறுறாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு. நெக்ஸ்ட் ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரவுட் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ஸோ இந்த லெசனே வந்து எது ரிலேட்டடா இருக்கு, ட்ரீயோட இருக்கு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரீ கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அட்வைஸ்ல ஃபர்ஸ்ட் அட்வைஸ் ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரவுட். ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, லைக் அ ட்ரீ பி கான்ஃபிடென்ட் இன் ஹூ யூ ஆர் அப்படின்றது தான் வந்துட்டு ப்ரௌட் ஆயிரு, நீ யாருன்றதுல ஒரு தனி கர்வத்தோட இரு, ப்ரௌட் ஆயிரு. Hold yourself with dignity and self-respect regardless of changes. ஸோ நீ என்ன பண்ணணும், ஸ்டாண்ட் டால், உன்னோட டிக்னிட்டி தனி, உனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, உனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நீ உள்ளுக்குள்ள கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கிட்டு நிமிர்ந்து நில்லு. ஸ்டாண்ட் டால் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் ப்ரவுட். சிங்க் யோர் ரூட்ஸ் டீப்லி இன் டு தி எர்த், ஸ்டே கிரவுண்டட் இன் யோர் வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிங்க் யோர் ரூட்ஸ் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. டீப்லி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரூட்டு ஒரு மரத்துக்கு எப்படி இருக்கும், நம்ம வந்து அதை வந்து அதோட ஃபவுண்டேஷன், அந்த மரத்தோ எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் அந்த மரத்தை தாங்கி நிற்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வேர் என்ன பண்ணும், அவ்வளோ கீழேயும் வந்துட்டு அந்த வேர் இறங்கணும். ஸோ அந்த வேர் எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பாக இருக்கோ தான் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சிங்க் யோர் ரூட்ஸ் டீப்லினா ஸ்டே கிரவுண்டட், நல்ல ஃபேர்மாக நில்லு. எதில் அப்படின்னு பார்த்தோன்னா, இன் யோர் வேல்யூஸ், இன் யோர் ஃபேமிலி அண்ட் இன் யோர் கல்ச்சர், பில்ட் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் லைஃப் ஸோ வி கேன் வெதர் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக நீ வந்து என்ன பண்ணிட்ட, ஃபேர்மாக ஒரு ரூட் மாதிரி அட்டாச் ஆகிட்டனா என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் லைஃப்பில் உன்னால் கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ண முடியும். அந்த சேலஞ்சஸில் நீ வந்து என்ன பண்ண முடியாது, அப்படியே அந்த மரம் சரிகிற மாதிரி, ஒரு செடி சரிகிற மாதிரி நீ வந்து சரிஞ்சிடாம, எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் ஒரு மரம் நிற்கிற மாதிரி நீ வந்து நிற்கணும் லைஃப்பில் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. ரிஃப்ளெக்ட் த லைட் ஆஃப் அ கிரேட்டர் சோர்ஸ். ஸோ இப்போ ஒரு சன் இருக்கட்டும், அது வந்து ஒரு கிரேட்டர் சோர்ஸ் தான். யாருக்கு, அந்த ட்ரீக்கு. ஸோ எப்படி ட்ரீ வந்து ஒரு கிரேட்டர் சோர்ஸ்லேருந்து அந்த பவர் எடுத்து அதை வந்து என்ன பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக அதை கன்வெர்ட் பண்ணுதோ, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் எடுங்க. அந்த சோர்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரா இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் சம்திங் பிக்கர் தேன் யோர் செல்ஃப். It can be a love, wisdom or faith or the universe and share the light with others. ஸோ நம்ம பார்த்தோம், ஐலண்ட் ஷமீர்ன்றது வந்து ப்ரொடெக்டர் ஆஃப் தி நேச்சர் அப்படின்ற மாதிரி படித்தோம். ஸோ அவருமே என்ன பண்ணுறாரு, இந்த நேச்சர்ல இருந்து ஒரு பிக்கர் சோர்ஸ்ல இருந்து ஒரு விஸ்டம் எடுத்து அவர் இப்போ மக்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்வைஸ் ஃப்ரம்ன்றத சொல்லிட்டு இருக்காரு. சிமிலர்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் த லைட் ஆஃப் த கிரேட்டர் சோர்ஸ்ல நம்மளை என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் ஒரு பெரிய விஷயத்தை எடுங்க, லைக் தி சன், லைக் த யூனிவர்ஸ், லைக் த ஃபெய்த், ஏதாவது ஒன்று எடுத்து நீங்க அதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. திங்க் லாங் டர்ம். இப்போ இன்னைக்கு வந்து நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு குரூப் 2 எக்ஸாமை படிக்கணும்னு நினைக்கிறீங்க, படிச்சுட்டோம், நம்ம இன்னைக்கு வேகமாக படிச்சு முடிச்சிருவோம், இப்போ வந்து நமக்கு எக்ஸாம் பக்கத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேகமாக படிச்சிங்கன்னா அது எந்த ஒரு யூஸும் இல்லை. ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்கணும். சார் எனக்கு இப்போ குரூப் 2க்கு வந்துட்டு எனக்கு இன்னும் டைம் இருக்கு, நான் இதை வந்துட்டு நல்லா ஒரு
சஸ்டைனபிளாக நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நான் ஜெயிக்கலனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாங் டேர்ம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திங்க் லாங் டேர்ம். ஜஸ்ட் as trees grow over years, plan for the future with patience and foresight. Don't focus only on the short term gains. ஸோ எப்போவுமே உங்களோட விஷன் வந்து லாங் டேர்மாக இருக்கணுமே தவிர ஷார்ட் டேர்மாக இருக்கக்கூடாது. இப்போ அடுத்த பேராகிராஃப்குள்ளே போகுமா? நெக்ஸ்ட் பாருங்க, கோ அவுட் ஆன் அ லிம். அதாவது கோ அவுட் ஆன் அ லிம் அப்படின்னா ஒன்றும் அர்த்தம் கிடையாது. இது ஜஸ்ட் நீங்கள் வந்து வெளியே போங்க, வெளியே போய் அந்த சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்றத தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. டேக் ரிஸ்க், பி அட்வென்ச்சரஸ் அண்ட் எம்ப்ரேஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் க்ரோத் ஈவன் இஃப் தே சீம் அன்சர்டைன். ஸோ உங்களோட க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்களே தேடி போங்க. அது வந்து ஒருவேளை கிடைக்காது நடக்காது அப்படின்னு வந்து சொன்னாலும் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றதுக்கான மீனிங்கே அதுதான். இட் மே ஹேப்பன் ஆர் இட் மே நாட் ஹேப்பன், டேக் த சான்ஸ் அப்படின்றது தான் இதில் வந்து அர்த்தம். ரிமெம்பர் யுவர் பிளேஸ் அமாங் ஆல் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரெகக்னைஸ் தட் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் அ லார்ஜர் எக்கோசிஸ்டம், ரெஸ்பெக்ட் நேச்சர், அனிமல்ஸ் அண்ட் பீப்புள் அரவுண்ட் யூ. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அட்வைஸ் ஃப்ரம் த ட்ரீ. ரிமெம்பர் யுவர் பிளேஸ் அமாங் ஆல் லிவிங் பீயிங்ஸ். ஒரு ட்ரீ அப்படின்னு எடுத்துட்டாலே, ஒரு ட்ரீ அப்படின்னு உங்கள் மைண்டுக்கு வந்தாலே கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நேச்சர் தெரியும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஒரு ட்ரீ வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா லிவிங் பீயிங்ஸுக்கும் என்ன பண்ணுது, ஆக்சிஜன் தருது. ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ அடுத்த லைன் பாருங்க, எம்ப்ரேஸ் வித் ஜாய் த சேஞ்சிங் சீசன்ஸ். ஸோ இப்போ ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் வந்துட்டு ஸ்ப்ரிங் சீசனில் எல்லா லீவ்ஸும் விழுந்துரும், வின்டர் சீசனில் இப்படி இருக்கும், சம்மர் சீசனில் இருக்கும், ஒரு சீசனில் நல்லா வந்து ப்ரிடாமினண்ட்டாக வளரும், ஒரு சீசனில் மொத்தமாக இலைகள் எல்லாம் கொட்டிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீக்குன்னு வந்து வேறு வேறு சேலஞ்சஸ் ஒவ்வொரு மந்த்லேயும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை தான் வந்துட்டு இந்த சேலஞ்சஸை தான் வந்து சீசன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிமிலர்லி ஹியூமன் பீயிங்ஸுக்கும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேஞ்சஸ். லைஃப்ன்றது நிரந்தரமாக இப்படியே இருக்காது, நிறைய சேஞ்சஸ் வரதான் செய்யும். Instead of resisting them, find happiness and growth in every phase. ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அதை போய் ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு இது பிடிக்கல, எனக்கு அது பிடிக்கல அப்படின்றத நீங்கள் சொல்லாமல் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, அதில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸையும் அண்ட் அதே நேரத்தில் அதுக்கு இருக்கக்கூடிய க்ரோத் சான்சஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் ஈச் yields its own abundance அப்படின்றது அடுத்த பாயிண்ட். ஃபார் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் something valuable to offer, lessons, experience or blessings. So என்னதான் இருந்தாலும் embrace with joy the changing seasons, for each yields its own abundance. ஸோ ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு சேலஞ்சஸ் வரும், ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த லைஃப்லேயும் ஒவ்வொரு சேலஞ்சஸ் வரும். அந்த சேலஞ்சஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், நமக்கு தேவையான அந்த லெசன்ஸ், நமக்கான எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணிக்கணும். தட் இஸ் லைஃப். த எனர்ஜி அண்ட் பர்த் ஆஃப் ஸ்ப்ரிங். Spring symbolizes new beginnings, renewal and fresh opportunities. Embrace them with enthusiasm. So first எடுத்தோன்னா சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. அப்புறம் தான் ஸ்ப்ரிங் சீசனை பற்றி பேசுகிறாங்க. என்னதான் நீங்கள் சேலஞ்சஸ்லேயே இருந்தாலும் திடீர்னு உங்களுக்கு எப்படி ட்ரீக்கு ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்குற அந்த ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும், நியூ லீவ்ஸ் வில் பி க்ரோயிங் அப். ஸோ சிமிலர்லி உங்களுக்கும் வந்து என்ன ஆகுனா, நியூ பிகினிங்ஸ் ஆரம்பிக்கும், நியூ சான்சஸ் கிடைக்கும், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், எந்தூசியாசமோட ரொம்ப சந்தோஷத்தோட அதை ஏற்றுக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 11th பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ அடுத்த ஸ்டான்ஸாவை பார்க்கலாம். The growth and contentment of summer, the wisdom to let go of leaves in the fall, the rest and quiet renewal of winter. Feel the wind and the sun and delight in their presence. Look up at the moon that shines down upon you and the mystery of the stars at night. Seek nourishment from the good things in life. So இப்போ இதை பற்றி பார்ப்போமா. The growth and contentment of summer. Summer represents a time of abundance, growth and fulfillment. ஸோ எப்படி வந்துட்டு ஒரு சம்மர் சீசனில் ஒரு மரம் நல்லா வளருது, ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட லைஃப்லேயும் ஒரு சம்மர் வரும். அந்த சம்மர் வந்து எப்படின்னா, நமக்கு வந்து அது நிறைய க்ரோத்தை தரும், நமக்கு நினச்சதை வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டில் தரும், அண்ட் நம்ம நினச்சதை இன்னும் அபண்டன்ஸாக தரும். ஜஸ்ட் லைக் ட்ரீஸ் ஃப்ளரிஷ் இன் த வார்ம்த் ஆஃப் சம்மர், we should enjoy the fruits of our labor and appreciate moments of peace and prosperity. ஸோ
ஸோ எப்படி ஒரு சம்மர் சீசனில் நல்லா அந்த மரம் வளருதோ, நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளுக்கான அந்த சான்சஸ் கிடைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸை வந்து நம்ம பாராட்டணும் அப்படின்றத சொல்கிறாங்க. The wisdom to let go of leaves in the fall. In autumn, trees shed their leaves to prepare for winter. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஃபால் அப்படின்ற சீசனில் என்ன பண்ணும், எல்லா ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் எல்லாமே கொட்டிட்டு அது வின்டருக்கு ரெடி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் சிம்பாலைசஸ், ரொம்ப முக்கியம், திஸ் சிம்பாலைசஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லெட்டிங் கோ ஆஃப் திங்ஸ் தட் நோ லாங்கர் சர்வ் அஸ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எப்படி வந்து நமக்குன்னு ஒரு நல்ல சீசனான சம்மர், நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறோமோ, அதே மாதிரி லைஃப்பில் நமக்குன்னு ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வரும்போது லைக் த ஃபால் ஃபார் தி ட்ரீ, நம்ம அதை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றது மொதல் பாயிண்ட். வித்ஸ்டாண்ட் பண்ண தெரியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, தேல் எண்ட் தேர் லைஃப்ஸ். ஸோ நம்ம அந்த மாதிரியான சேலஞ்சிங் சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும், நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்மளுக்கும் அடுத்து வந்து ஒரு நல்ல காலம் வரும்னு சொல்லி வித்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுதான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதே மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையில்லாதது வந்து நம்ம லைஃப் அவுட்டு போகிறதையும் இதை தான் சொல்கிறாங்க ஃபால் சீசனில். ஸோ நமக்கு தேவையில்லாததோ நமக்கு நினச்ச நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையிட்டு போகுதுன்னா லெட் இட் கோ அப்படின்னு சொல்லி விட்டுறணும். வெதர் இட் பி பாஸ்ட் ஹர்ட்ஸ், unnecessary burdens or outdated beliefs, so we can make room for new growth. அது என்ன போனாலும் சரி, அடுத்து நம்ம வளர்றதுக்கு அது ஒரு தொடக்கமாக இருக்கும்னு சொல்லி நம்புங்க. ஓகே, the rest and quiet renewal of winter. Winter is a time of rest and reflection. Just as trees conserve their energy in winter, we should take time to pause, recharge and prepare for new beginnings. Rest is essential for personal growth. அதாவது ரெஸ்ட் அண்ட் குவைட் ரினியூவல் ஆஃப் வின்டர் சீசனில் பார்த்தோன்னா ட்ரீஸ் வந்து ரெஸ்டிங் மோடில் இருக்குமா. இப்போ வந்து ரொம்ப குளிர்காலம், ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ரெஸ்டிங் மோடில் இருப்போம். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையானது அடுத்து நமக்கு சம்மர் சீசன் வரும், அப்போ நம்ம எஃபர்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குமா. ஸோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணுமா, தேவையில்லாத நேரங்கள், நமக்கு நேரம் சரியில்லாத நேரங்கள், ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளோட எனர்ஜியை கன்சர்வ் பண்ணணும். புலம்பிக்கிட்டோ இல்லை போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. வெயிட் ஃபார் த டைம் அண்ட் தென் யூ கேன் அட்டாக் ஆர் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் பிகினிங் எனிதிங். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஃபீல் த விண்ட் அண்ட் த சன், பி ப்ரெசன்ட் அண்ட் எம்ப்ரேஸ் த பியூட்டி ஆஃப் லைஃப், அப்ரிஷியேட் போத் சேலஞ்சஸ் லைக் ஸ்ட்ராங் விண்ட்ஸ் அண்ட் வார்ம்த் லைக் த சன் as they shape who we are. ஸோ இந்த இடத்துல எடுத்தோன்னா நம்மளை வந்து வெயிட் பண்ண சொல்லியாச்சு இந்த வின்டர் சீசனில். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இதோட கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சுற்றி இருக்கக்கூடிய பியூட்டி ஆஃப் லைஃப்பை உங்களால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையா, டோட்டலாகவே புதுசாக நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ரசிக்கணும். ஒன்று, அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சேலஞ்ச் உருவாக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி. சேலஞ்சஸ் அப்படின்றது வந்து லைக் ஸ்ட்ராங் விண்ட்ஸ் ஃபார் அ ட்ரீ அண்ட் வார்ம்த்ன்றது சந்தோஷன்றது ஒரு மரத்துக்கு சன்லைட். ஸோ லைக் த சன் ஆஸ் தே ஷேப் ஹூ வி ஆர். ஸோ இந்த ரெண்டும் தான் வந்துட்டு ஒரு ட்ரீயை வந்து என்ன பண்ணுது, ஷேப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம லைஃப்லையும் ஜஸ்ட் நமக்கு தேவையானது கிடச்சிட்டே இருந்தால் மட்டும் நம்மளால் வந்து வளர முடியாது. கண்டிப்பாக அந்த சேலஞ்சஸ் வர தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு அடாப்ட் ஆகும், நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கராக மாறுவோம் அப்படின்றத இந்த இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அண்ட் டிலைட் இன் தேர் பிரசன்ஸ். அடுத்து டிலைட்டோட இருங்க. ஃபைண்ட் ஜாய் இன் சிம்பிள் திங்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஆல்வேஸ் சீக்கிங் மோர், அப்ரிஷியேட்ஸ் வாட்ஸ் ஆல்ரெடி அரவுண்ட் யூ அண்ட் டிலைட் இன் தேர் பிரசன்ஸ். அதாவது இப்போ வந்து நமக்கு சன்லைட் விழுது அந்த மரத்துக்கு, அப்போ அந்த சன்லைட் வந்துட்டு விழும்போது ஒரு வேளை ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஒரு பெரிய மரம் பக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த சன் வந்து இப்படி வருது, சின்ன மரம் எங்கிட்ட பெரிய மரம் எங்கிட்ட. ஸோ இப்போ இந்த மரத்துக்கு இப்படி சன்லைட் வரும்போது இங்கே சன்லைட் படுது அண்ட் அப்படியே அந்த சைடு போகுது, அந்த சன்லைட்டை இந்த ட்ரீ வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ இப்படி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட் டிலைட் இன் தேர் பிரசன்ஸ்னா ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு ஒன்று வருது, ஸோ இதில் சந்தோஷமாக இருங்க. இங்கிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த சன்லைட் வந்து இந்த மரத்துக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த மரம் கவலைப்படாதான். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் முடிச்சிருக்கீங்க, ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்துட்டு 10 போயம் முடிச்சிருக்கேன் அப்படின்ற அந்த சந்தோஷத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. ஸோ இன்னைக்கு இந்த இது மூலமாக நான் ஐலாண்ட் ஷமீரோட அட்வைஸ் ஃப்ரம் த ட்ரீயை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற அந்த சந்தோஷம், அது நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு 5 போயம் படிச்சிருக்கான், நான் 1 போயம் தான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் இல்லாததை நினச்சி புலம்பாதீங்க. ஸோ சீக் பண்ணுறத கரெக்டாக சீக் பண்ணுங்க. அண்ட் அட் த சேம் டைம் என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட என்ன இருக்கோ, உங்களால் என்ன அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கோ அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. லுக் அப் அட் த மூன் தட் ஷைன்ஸ் டவுன் அப்பான் யூ.
The moon represents guidance, cycles and reflection. By looking up, we connect with something greater and are reminded that we are never alone. So இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, look up at the moon that shines down upon you. So first இந்த மாதிரி மேலே பாரு, உனக்கு நீ வந்து இந்த உலகத்துல தனியால் கிடையாதுன்னு அந்த மூன் வந்து உனக்கு உணர்த்தும் அப்படின்னு அவர் உணர்ந்திருக்காரு போல. ஸோ அந்த விஷயத்தை அவர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. And reminds me that we are never alone. ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க மட்டும் இந்த உலகத்துல ஒரு ஆள் கிடையாது, உங்களை சுத்தி நிறைய லிவிங் பீயிங்ஸ் இருக்கு. And the mystery of stars at night. The star symbolizes wonder, dreams and the unknown. Life is full of mysteries and we should embrace them with curiosity and awe. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டார்ஸ்ன்றதை வந்து ஒரு மிஸ்டீரியா பாருங்க. ஸோ நம்ம லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்ன்றதுக்கு இந்த ஸ்டார்ஸை வச்சு அவங்க வந்து சொல்றாங்க. அண்ட் வி ஷுட் எம்ப்ரேஸ் தெம் வித் கியூரியாசிட்டி. ஸோ என்ன மாதிரி மிஸ்ட்ரி இருக்கும், நம்மளோட லைஃப்பில் பல விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மிஸ்ட்ரியும் கியூரியாசிட்டி இருக்கணும். சீக் நரிஷ்மெண்ட் ஃப்ரம் த குட் திங்ஸ் இன் லைஃப். Just as trees draws nutrition from the earth, we should nourish ourselves with positivity like love, kindness, wisdom and experiences that enrich our souls. ஸோ எப்படி ஒரு மரம்ன்றது அதுக்கு தேவையான நல்ல விஷயங்களை இடத்துலேருந்து எடுத்துக்குதோ, நம்மளும் நமக்கான விஷயங்களை நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டான ஏர்த்தில் இருந்து லைக் கைண்ட்னஸ், லவ், விஸ்டம் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். சிம்பிள் பிளஷர்ஸ், எர்த், ஃப்ரெஷ் ஏர், லைட். பி கண்டென்ட் வித் யுவர் நேச்சுரல் பியூட்டி. ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். இது எல்லாத்தையும் நான் ரீட் பண்ணிவிட்டு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். லெட் யுவர் லிம்ஸ் ஸ்வே அண்ட் டான்ஸ் இன் த ப்ரீசஸ். Be flexible, remember your roots, enjoy the view. Remember your roots, enjoy the view. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. Simple pleasures. True happiness comes from appreciating life's small joys. Things like laughter, a kind word or a moment of peace in nature. Simple pleasures. First எடுத்தோன்னே simple pleasure அப்படின்னோன்னே சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லலை இவர். இதுலேயும் ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்கிறாரு. ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் தான் வந்துட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஒரு ட்ரூ ஜாய்னஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. எது சார் சின்ன சின்ன விஷயம்? நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயத்தை சிரிக்கிறீங்க, ஒரு வீட்டில் வந்து நீங்கள் பேசி சிரிக்கிறீங்கன்னா அது ஒரு ஜாய், அது ஒரு சிம்பிள் ப்ளஷர். ஒரு கைண்ட் வேர்டு, அது ஒரு சிம்பிள் ப்ளஷர். உங்களை பார்த்து நல்லா வருவாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, நீ நல்லா படிக்கிறப்பா, அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களை உருவாக்கும். அதெல்லாம் வந்து பெருசு அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. எர்த், ஃப்ரெஷ் ஏர், லைட். These natural elements sustain trees just as love, knowledge and meaningful experiences sustain us. ஸோ எப்படி ஒரு எர்த்துக்கு ஃப்ரெஷ் ஏரோ எப்படி ஒரு மரத்துக்கு அதோட எர்த்து, ஃப்ரெஷ் ஏரு, லைட்டு முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்க்கு என்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோன்னா, ஜஸ்ட் லைக் லவ், நாலேஜ் அண்ட் மீனிங்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் விச் சஸ்டைன் அஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் that help you grow. Sustain yourself or surround yourself with positive influences that help you grow. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. Be content with your natural beauty. அடுத்து ரொம்ப முக்கியமானது. Trees do not compare themselves to one another. They simply grow as they are. ஸோ இப்போ நான் வந்து கருப்பாக இருக்கேன், நான் வெள்ளையாக இருக்கேன், நான் குள்ளமாக இருக்கேன், நான் ஹைட்டாக இருக்கேன், இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. இதை வந்து ஃபஸ்ட்டு நீ ட்ரீட்டை இருந்து கற்றுக்கோ. இந்த ட்ரீ என்ன பண்ணுமா, நான் வந்து இப்படி இருக்கேன், நீ இப்படி இருக்க, நான் வந்து ஒரு கார் வச்சுருக்கேன், நீ 10 கார் வச்சுருக்க, இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணாதான். கம்பேர் பண்ணாமல் அது பெசாட்டுக்கு அது வேலையை பார்த்து அது பெசாட்டுக்கு வளருமா. ஒரு கட்டத்தில் பார்த்தா அதுவும் நல்லா வளர்ந்துருக்கும், பக்கத்தில் இருக்க மரமும் நல்லா வளர்ந்துருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் நானும் வளருவேன்னு சொல்லி அது வளரும். சிமிலர்லி திஸ் லைன் என்கரேஜஸ் செல்ஃப் அக்செப்டன்ஸ். நீ யாரு அப்படின்றத நீ ஏற்றுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எம்ப்ரேசிங் யுவர் யுனிக்னஸ் அண்ட் லவ்விங் யுவர் செல்ஃப் ஆஸ் யூ ஆர். ஸோ ஃபஸ்ட்டு நீ யாருன்னு அக்செப்ட் பண்ணிக்கோ, அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், உன்னோட யுனிக்னஸை நீ பாராட்டுவ. அண்ட் லவ்விங் யுவர் செல்ஃப் ஆஸ் யூ ஆர், உன்னை நீயே வந்து என்ன பண்ணுவ, ரொம்ப வந்து ரசிப்ப அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். இப்போ அடுத்த கட்சி, ட்ரீக்கு ரொம்ப முக்கியமே வாட்டர் தான். ஸோ அதை வச்சுமே அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஜஸ்ட் அஸ் ட்ரீஸ் நீட் வாட்டர் டு சர்வைவ், வி மஸ்ட் டேக் கேர் ஆஃப் அவர் ஃபிசிக்கல் ஹெல்த். நமக்கு தெரியும் 70% ஆஃப் அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர் அண்ட் வி நீட் டு ட்ரிங்க் 2 liters ஆஃப் வாட்டர் மினிமம் பர் டே. பட் அதை எல்லாரும் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அதையும் வந்து அவர் இந்த இடத்துல ஒரு அட்வைஸாக போடுறாரு. ஸ்டேயிங் ஹைட்ரேட்டட் சிம்பாலிக்ஸ் செல்ஃப் கேர் அண்ட் நரிஷ்மெண்ட். இன்னையிலேருந்து அலாரம் வச்சு எல்லாரும் டெய்லி ஒரு 2 லிட்டர் எப்படியாவது குடிச்சிருங்க. இந்த போயம் மூலமாக அது பண்ணும்போது நம்மளோட ஹெல்த்துக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த போயம் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். இதை படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா மூவ் ஆன் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
ஸோ யாரெல்லாம் வந்து நல்லா இந்த போயம் பார்த்துட்டு இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நான் படிக்கிறேன்றவங்க கீழே வந்து கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ட்ரிங்க் plenty of water. ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ளே போவோம். Let your limbs sway and dance in the breezes. Be flexible and open to change. First, just as trees move with the wind rather than resisting it, we should adapt to life's ups and downs with grace. ஸோ எப்படி இந்த ட்ரீ வந்து இப்போ காற்று சொல்லுன்னு அடிக்குது, ரொம்ப வேகமாக அடிக்குது அப்படின்னா அந்த ட்ரீ ரைட்டாக அதுக்கு தகுந்தாப்புல அசையும், கம்மியாச்சுன்னா திருப்பி வரும். ஸோ அதே மாதிரி சாரி நம்மளும் என்ன பண்ணணும்னா லைஃப்ஸில் இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு அடாப்ட் ஆகி நம்மளுக்கும் போக தெரியணும். ஸோ திடீர்னு வந்துட்டு என்னால் அதுக்கு ரெசிஸ்ட் பண்ண முடியலன்னா உங்களோட மென்டல் ப்ரெஷர் வந்து அதிகமாகும், டிப்ரெஷனுக்குள்ளே போவீங்க. ஸோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கும் நேரம் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க. பி ஃப்ளெக்சிபிள். ரிஜிடிட்டி லீட்ஸ் டு பிரேக்கிங். ஸோ இப்போ ஒரே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேம்புவோட இதே என்னன்னா எவ்வளோ காற்று அடித்தாலும் அது வளைஞ்சு கொடுத்துட்டு திருப்பி நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க, அதனால அது உடையாதுன்னு சொல்லுவாங்க. எது வந்து அது ரெசிஸ்ட் பண்ணணும் அது உடஞ்சிடும். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க ரிஜிடிட்டி லீட்ஸ் டு பிரேக்கிங் பட் ஃப்ளெக்சிபிலிட்டி அலோவ்ஸ் அஸ் டு க்ரோ. Be open-minded, adaptable and willing to embrace your perspectives. Okay. Remember your roots அப்படின்னு வந்து சொல்றாரு. Never forget where you came from. உனக்கு எங்கிருந்து நீ வந்தன்றதை மறக்காத. நீ எதை வந்து நீ உன்னோட லாங் டர்ம் கோலா வைக்கிறன்றதை மறக்காத. அதுதான் வந்து லாங் ரூட்ஸ். Your values, family and experiences that shaped you. ஸோ எக்ஸ்பீரியன்ஸஸை மறக்காத, உன் ஃபேமிலியை மறக்காத, நீ எங்கேருந்து வந்தன்றதை மறக்காத. Staying grounded in your identity helps you remain strong in difficult times. ஸோ அந்த மாதிரி யார் வந்து இருக்கீங்களோ கிரவுண்டடாக உங்களால் டிஃபிகல்ட் டைம்ஸில் வந்து உங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியும். என்ஜாய் த வியூ. டேக் டைம் டு அப்ரிஷியேட் த ஜர்னி ஆஃப் லைஃப். இன்ஸ்டெட் ஆஃப் ஆல்வேஸ் சேசிங் த நெக்ஸ்ட் கோல், பாஸ் அண்ட் என்ஜாய் த ப்ரெசன்ட் மோமெண்ட். ஸோ ஒரே தேவையில்லாமல் இன்னைக்கு இந்த மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணிட்டேன், அடுத்த மைல் ஸ்டோனுக்கு உடனே போவோம். இன்னைக்கு நான் 10 போயம் படிச்சுட்டேன், அடுத்து இன்னொரு 10 போயம் நாளைக்கே படிப்போம். அந்த 10 போயம் படிச்சேன்றதுக்காக டெய்லி ஒரு ½ அன் ஹவர் என்ஜாய் பண்ணுங்க. அதுக்குன்னு 10 நாள் என்ஜாய் பண்ணாதீங்க. ½ அன் ஹவர் உங்களுக்கு நீங்களே வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வாட் இஸ் லைஃப். ஜஸ்ட் அஸ் அ ட்ரீ ஸ்டாண்ட்ஸ் டால் அண்ட் என்ஜாய்ஸ் த வேர்ல்ட் அரவுண்ட் இட். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதோட வந்து இந்த போயம் வந்து 100% உங்களுக்கு டீகோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த போயமை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் டக்குன்னு அடுத்தடுத்த போயம்ஸ், அடுத்தடுத்த கிராமர், லெட்டர் ரைட்டிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் பை தி ரெக்கார்டட் கோர்ஸ் அட் 9115049115. ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நானும் வந்து உங்களுக்கு அது ரிலேட்டடாக எப்படி இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோக்கு அடுத்து வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். பெர்சானிஃபிகேஷன், அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். பெர்சானிஃபிகேஷன்னா என்ன? இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம வீடியோனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யாரெல்லாம் கண்டினியூஸாக பார்க்குறீங்களோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்களும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி வெரி மோட்டிவேட்டிங் ஃபார் மீ. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை நான் ஸ்ட்ரக்சரைஸ்டாக ஐ ஆம் ப்ரிப்பேரிங் இட் அண்ட் இட் இஸ் ஆன் இட்ஸ் R&D ஒர்க். உங்களுக்கு 180 days ஸ்டடி பிளான் வீடியோ வந்து நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து 180 days நீங்கள் வந்து அந்த வீடியோ கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ அதில் லேட்டராக வந்து உங்களுக்கு லைவ் செஷன்ஸும் நான் இன்க்ளூட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னா என்ன சார்? Personification is nothing but a figure of speech in which a human attribute, a human quality is given to a non-living thing is called as personification. So idhula parunga, stand tall and proud. A tree cannot physically stand proud, but this it gives a human quality symbolizing confidence. Proud ah irukradhuன்றது ஒரு human quality. அதை எடுத்து ஒரு மரத்தை கொடுத்திருக்காங்க. Get out on a limb. Literally trees have limbs, but this phrase also means taking risk, showing how trees symbolize boldness. ஸோ ஒரு பிரான்ச் வந்து ஒரு ட்ரீ வந்து கண்டிப்பாக அதால் என்ன பண்ண முடியாது, சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் ஆல்சோ பெர்சானிஃபிகேஷன். மெட்டஃபர். வாட் இஸ் மெட்டஃபர்? மெட்டஃபர் இஸ் a figure of speech in which two unrelated things are compared without the word like and as. Like and as உள்ள வந்து அது பேர் simile. Sink your roots deeply into the earth. The roots symbolize your foundation, family and values. The wisdom to let go of leaves in the fall. Leaves represents attachments or burdens, and letting them go symbolize embracing change. The rest and quiet renewal of winter. Winter symbolizes a time of rest, reflection and inner renewal. Okay, fine. But next poem. Imagery. Imagery is nothing but a figure of speech in which senses are involved like touch, hear, smell and etc.
feel the wind and the sun, appeals to the sense of touch and warmth, look up at the moon that shines down on the and the mystery of the stars at night, creates a visualized picture. So it is a imagery. Symbolism ஒண்ணுக்கு ஒன்று வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணும் in deeper meanings. எப்படி சார்? Spring, birth, new beginnings. Summer, growth and fulfillment. Fall, letting go, wisdom and change. Winter, rest, renewal and reflection. இதுதான் வந்து symbolism வந்து சொல்லுவோம். Next, alliteration, rest and quiet renewal of the winter or repetition of the same letter of the words in the same line. ஓகேங்களா, that is called as alliteration. ஸோ இது மொத்த மீனிங்கும் வந்து நான் ஒரு சம்மரியாக வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். டேக் அ ஸ்க்ரீன்ஷாட், யூ கேன் யூஸ் இட் லேட்டர். ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட்.